உண்மையும் நேர்மையும் எளிமையும் நிறைந்த கக்கனிடம் தான் முதலமைச்சராக ராஜாஜிக்கு பின் பொறுப்பேற்றதும் காமராஜர் கக்கனை தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராக்கினார். தமிழ்நாடு காங்கிரசின் தலைவராக பணியாற்றிய தாழ்த்தப்பட்ட இனத்தின் முதல் மனிதர் கக்கன். 1957 காமராஜர் மீண்டும் முதல்வரானதும் கக்கனுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தார். தமிழகத்தில் 10 ஆண்டுகள் தொடர்ந்து அமைச்சராக இருந்த கக்கன் பொதுப்பணி, உள்துறை, விவசாயம், உணவு, மதுவிலக்கு, அரிசன நலம், அறநிலையத்துறை போன்ற பல்வேறு இலாக்காக்களை நிர்வகித்தார். இவருக்கு பின் எந்த தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்த அமைச்சர்களும் திராவிட கட்சிகளின் ஆட்சியில் உள்துறை, பொதுப்பணித்துறை போன்ற முக்கியமான இலாக்காக்களில் பொறுப்பு ஏற்கவில்லை.